கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் இன்றையிலிருந்து ஏசப்பா பெண்கள் மிஷனரிகளாக பணிபுரிகின்ற இந்த இந்திய தேசத்திலே எத்தனை பேர் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே உம்முடைய ராஜ்யத்தை நிறுவதற்காக பாடுபட்டார்கள் என்பதை பற்றி இனி வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அந்த மிஷனரிகள் பட்ட பாடுகளையும் அவர்கள் உமக்காக செய்த காரியத்தையும் நினைவு கூர்ந்து எங்களால் முடிந்த காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு பலனையும் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலையும் தர வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஏசப்பா, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அது 100 விமன் கேரக்டர்ஸ் பார்த்தோம். அந்த பகுதி முடிவடைந்து விட்டது. இன்னிலிருந்து நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவிற்கு வருகை புரிந்த மிஷனரிகள், அதிலும் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் ஆத்துமாக்களை எழுப்புவதற்கும் அதுக்கப்புறமா நிறைய சமூக சீர்திருத்தங்களையும் செஞ்சுருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பெண் மிஷனரிகள். அதற்கு முதலாவதாக நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5-6. அதில் 5 மட்டும் நான் இப்போ வாசிக்கிறேன். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஸோ கர்த்தருடைய அந்த மத்தேயு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 28வது அதிகாரம் கர்த்தருடைய பேராணை சொல்லுவோம், கிரேட் கமிஷன். அதில் பார்த்திங்கன்னா 18, 19, 20, 18வது பிற்பகுதியிலிருந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஸோ இதுதான் பேராணை. மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதலாவது இன்றைக்கி பார்க்க போகின்ற அந்த பெண்மணி பெயர் கிளாரிண்டா. இவங்களை பற்றி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க நிறைய காரியங்கள் செய்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்க தஞ்சாவூரில் பிறந்த ஒரு பிராமண பெண். அவங்களுடைய பெயர் கோகிலா. இவங்களுடைய பின்னணி இது எல்லாமே உண்மையாக நடந்த ஒரு சம்பவங்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க கிறிஸ்துவுக்காக என்ன செய்தாங்க, இந்த ஊழியத்தில் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பங்கு என்ன, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய மிஷனரிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, ஊழியம் செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க, நிறைய பேர் கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பெண்களை பற்றி நம்ம கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். அந்த பெண்களை பற்றி நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம இந்த இந்தியா மண்ணில் பிறந்திருக்கிறோம். இந்த இந்தியாவிற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், அது ரொம்ப முக்கியம். இவங்க பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் முதல் CSI தேவாலயம் கட்டியது. அந்த பெருமை இவர்களுக்கு தான் போய் சேரும். இவங்க பிறந்த இடம் தஞ்சை. இவங்க ஒரு பிராமண பெண். இது பார்த்திங்கன்னா இது நம்ம நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். அதுதான் ஆனால் இது மிகவும் உண்மையான ஒரு காரியம். இதில் பார்த்திங்கன்னா இவங்க பெயர் பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. இவங்களோட பெயர் கோகிலா. அவங்க 16 வயது பெண் எப்படி கிளாரிண்டாவாக மாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 247 ஆண்டுகளுக்கு முன் அந்த தஞ்சையில் ஒரு கிராமத்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அனைவரும் ஒன்றாக ஒரு இடத்துல கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி
இருக்காங்கன்னா மிகவும் துயரத்துடனும் பயத்துடனும் அந்த நடக்க போகின்ற அந்த கோர நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் தங்கள் இதயத்தை கல்லாக்கி கொண்டு ஒரு சிலையாக அங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 16 வயது மதிக்கத்தக்க அந்த பிராமண சிறுமி அங்கே என்ன நடக்கப் போகிறதுனா அவளை உடன்கட்டை ஏற்றுவதற்காக எல்லாருமே அங்கே ஒன்றா கூடியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், வெறும் 16 வயது நிரம்பிய பெண். அந்த காலத்தில் வழக்கத்தின்படி கணவர் மரித்து விட்டால் உடனே அந்த பெண்ணை அவர்களுடைய மனைவியை உடன்கட்டை ஏற்றுவது பழக்கம். ஸோ இதை அவளை அங்கே அந்த தீயில் கொளுத்துவதற்காக எல்லாரும் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. இவ பார்த்திங்கன்னா தஞ்சை மன்னனை மராட்டியர்கள் அவங்க ஆண்டு அந்த நேரம், தஞ்சையை மராட்டிய அரசர்களின் பிரதிநிதிகள் ஆண்டு வந்த காலம். அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் இந்த கோகிலா. இவங்களுடைய கணவர் அரண்மனையில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருந்தார்கள். அப்பெல்லாம் பால்ய வயதிலே திருமணம். முதலாவது நடந்த தவறு என்னன்னா, பால்ய வயதிலே திருமணம் செய்து வைத்தார்கள். அதுக்கப்புறமா அந்த அப்போ நடைமுறையில் அது இருந்தது. சிறு வயதிலே திருமணம் செய்து வச்சிடுறாங்க. அதுக்கு இந்த கோகிலா மட்டும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் கோகிலாவுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா விதி அப்போல்லாம் அப்படி தானே சொல்லுவாங்க, இது விதி இப்படி நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த கோகிலாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்களுடைய கணவர் உடல்நலம் குன்றி அதனால் இறக்கக்கூடிய அந்த தருணம் ஏற்படுகிறது. அவர் ஏதோ ஒரு சிக்னஸ் வைத்திய கோளாறு காரணமாக மரித்து விடுகிறார். யோசித்து பாருங்கள், வெறும் 16 வயது. அப்போது எவ்வளவோ சோஷியல் ரெஃபர்மேஷன் நடந்திருக்குல்ல, சமுதாயத்தில் எவ்வளவோ சீர்திருத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா 16 வயது பெண்கள் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லாம் படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சுயமாக சம்பாதிக்கிறாங்க, சுயமாக சிந்திக்கிறார்கள். எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு சுதந்திரம் தரப்பட்டுள்ளது, ஒரு சில இடங்களை தவிர. அப்போ யோசித்து பாருங்கள், கோகிலாவுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக காணப்படுகிறது. அது கணவன் இறந்த உடனே மனைவியும் உடன்கட்டை ஏற வேண்டும். அந்த ஒரு கேவலமான ஒரு நடைமுறை அப்பொழுது காணப்பட்டது. உடனே இந்த கோகிலாவை என்ன பண்ணுறாங்க, அவர்களை அலங்கரித்து கொண்டு உடன்கட்டை ஏறுவதற்கு அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த காட்சியை பார்ப்பதற்கு தான் அந்த ஊர் மக்கள் எப்படி அவங்கள சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கோகிலாவுடைய கணவனுடைய சடலத்தை அங்கே கிடத்துறாங்க. அதற்கு தீ மூட்டுகிறார்கள், கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த கோர தீயில கோகிலாவை தள்ளுவதற்காக அவளை அழைத்து கொண்டுன்னு சொல்கிறத விட இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அப்போது ஒரு ஆச்சரியம் நடைபெறுகிறது. இங்கே தான் பார்த்திங்கன்னா இது கர்த்தருடைய சித்தமாக காணப்படுகிறது. நம்ம கூட நிறைய சந்தர்ப்பங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம்ல, ஏசப்பா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு திருப்பு முனை அமையாதா அப்படிலாம் நம்ம யோசித்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பை, இந்த செய்தி கேட்டுக்கொண்ட பெண்கள் உங்கள் லைஃப்பை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், ஏசப்பா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, இந்த காரியத்தை போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன், எனக்காக யார் வாதிடுவார்கள், எனக்காக யார் போராடுவார்கள், இப்படிலாம் நம்ம யோசித்த தருணங்கள் உண்டு. அப்போ அந்த காலத்தில் அந்த கோகிலாவோட மனசில் எவ்வளோ கேள்விகள் எழுந்திருக்கும்ல. ஏன்னா அவங்களால எதிர்க்க முடியாது, அந்த அளவுக்கு பெண்கள் சுதந்திரம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ அவங்க எவ்வளோ மனசு வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த நேரத்தில் இது கர்த்தருடைய சித்தம் என்னன்னாக்கா, ஹென்றி லிட்டில்டன் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு வெள்ளைக்கார துரையாக இருந்தார். அவர் கோகிலாவை சட்டென்று கடத்தி சென்று விட்டார். யோசிச்சு பாருங்களேன். அப்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. உடன்கட்டை ஏற போகிற அந்த தருணத்தில், அந்த நொடி பொழுதில் உடனே ஒருத்தர் வராரு, அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போ அந்த மரணத்தின் விளிம்பில் இருக்கிறோம் பாருங்கள். அதுக்கப்புறமா
ஏதாவது ஒரு பிரச்சனையில் விளிம்பில் நிற்போம். நம்மளுக்காக உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்களா, நம்மளுக்காக பரிந்துரை பேச யாராவது வருவாங்களா, அப்படிலாம் யோசித்து கொண்டு இருப்பாங்களே. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று கற்றுக்கணும், கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஏன்னா அவர் ஒருவர் தான் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் இம்மைப்பொழுதில் மாற்றக்கூடிய வல்லவராயிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது ஹென்றி லிட்டில்டன் என்பவர் கோகிலாவை கடத்தி சென்று விட்டார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்தவர். அப்போ தான் அந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து தமிழகத்தில் மெல்ல அடியெடுத்து வைத்திருந்த அந்த நேரம். அதில் ஹென்றி லிட்டில்டன் வந்து நல்ல ஒரு பதவியில் இருந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து மனிதாபிமானம் மிக்கவராக காணப்பட்டார். ஏன்னா இந்த சம்பவத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி அவர்கிட்ட இருந்ததுனால தான் அந்த கொடூர செயலிருந்து அந்த நிமிஷத்தில் கோகிலாவை பாதுகாப்பாக அழைத்து சென்றார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டுப்பாடு வச்சுருவாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர், இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை அதுவும் பிராமண பெண்ணை தூக்கி சென்று விட்டார். அப்போ அந்த ஊரை என்ன பண்ணுதுன்னா கோகிலாவை ஒதுக்கி வைக்கின்றன. எனக்கு இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த உடன்கட்டை ஏறுவதற்கு அவளை அதில் அந்த தீயில தள்ளுவதற்கு தயாராக இருந்த அந்த சமுதாயம், அதே ஒருத்தர் வந்து மனிதாபிமானத்தோடு அவளை காப்பாற்றி கொண்டு செல்லும்போது அதை வந்து ஒத்துக்கிற அந்த மனநிலைமை நம்ம மக்களுக்கு இல்லை. பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை. இந்த நிலை இப்போ கூட இருக்குது. நிறைய சம்பவங்களில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள எல்லாரும் சேர்ந்து குறை கூறுவார்கள், இழிவாக பேசுவாங்க, தரம் தாழ்ந்து பேசுவாங்க. ஆனால் அதே வேற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா உடனே அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது, அவங்கக்கிட்ட பேசுறதில்ல, அவங்கள ஐசோலேட்டடாக பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல. இந்த சமுதாயம் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போது நம்ம யோசிக்கணும், வேதத்தில் என்ன கூறியிருக்கிறது. சமுதாயத்தில் 1000 சடங்கு இருக்கலாம், நிறைய சட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தார், நம்ம எதை பின்பற்றுகிறோம், இந்த நீதியையா இந்த சட்டத்தையா, இல்லை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி தந்த அந்த நியாய பிரமாணத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா, இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோகிலாவை அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஊரெல்லாம் அவங்கள ஒதுக்கி வைத்து விடுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் கிளின்டன் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த நேரத்தில் கோகிலாவை அழைத்து சென்று கோகிலாவை அந்த தருணத்திலேருந்து விடுதலை கொடுத்ததோடு இல்லாமல் சில நாட்கள் கழித்து ஹென்றி வந்து தஞ்சையிலிருந்து பாளையங்கோட்டைக்கு மாற்றலாகி வருகின்றார். அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவளுக்கு கிளாரிண்டா, அந்த கோகிலா என்ற பெயரை மாற்றி கிளாரிண்டா என்று அவளுக்கு பெயர் சூட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அவளை வந்து திருமணமும் செய்து கொள்கின்றார். ஏன்னா தன் உயிரை காப்பாற்றி அந்த ஹென்றி மேலே அவளுக்கு வந்து அளவு கடந்த காதல் வருகிறது. அதனால் விருப்பப்பட்டு தான் அவங்கள வந்து மனம் முடித்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறமா வந்து அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெயர் மாற்றப்பட்டு ஹென்ரியினோட வாழ்க்கையில் அவர் இணைந்துள்ளார். அதுக்கப்புறம் அவர்கள் இருவருமாக சேர்ந்து அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் அவங்க வந்து பங்கு வகிக்கிறார்கள். இதில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாரிண்டா வந்து முதல்ல அவங்க வந்து ஒரு இந்து பிராமண பெண்ணாக இருந்தார்கள். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கிளாரிண்டா என்று மாற்றப்பட்டு ஹென்ரியை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊர் மக்களுக்கு வந்து தேவாலயம் கட்டி தருகின்றார். அதுக்கப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்களை திறக்கின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சமுதாய தீர்த்தித்த செயல்களை செய்கின்றார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். தென்னிந்திய திருச்சபையில் சிஎஸ்ஐ தேவாலயத்தை கட்டுகின்ற அந்த தேவாலயத்தை நிறுவனம் செய்கின்ற அந்த பெருமை யாருக்குரியதுனாக்கா இந்த கிளாரிண்டாக்கு தான். இதில் பார்த்திங்கன்னா அவங்க அதை மட்டும் செய்யலை, அந்த ஃபஸ்ட்டு வந்து தேவாலயத்தை கட்டினார்கள். அதற்கப்புறமா வந்து நிறைய பிரார்த்தனை கூட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தினார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி எடுத்து கூறினார்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
முதல்ல தேவாலயம், அதுக்கப்புறமா வந்து பிரார்த்தனை கூட்டங்கள். எப்போனா ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த நாள் வந்து ஓய்வு நாளாக கருதப்பட்டதுனால, அதுக்கப்புறமா கிறிஸ்துவ தேவாலயங்களில் போய் அவங்க வந்து கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணினார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த ஹென்ரி லிட்டில்டனும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மரித்து விடுகிறார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்றார்கள். கணவன் மரித்த பிறகு முதல் கிறிஸ்துவ தேவாலயத்தை எழுப்பினதோடு மட்டுமல்லாமல் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்றார்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இவங்க வந்து கிளாரிண்டா வந்து இவங்க நம்ம இந்தியாவிலே பிறந்த ஒரு பிராமண பெண். இப்போ கூட நீங்கள் நிறைய பேர் வந்து மதம் மாறி இருக்கலாம், மனம் மாறி இருக்கலாம். அவங்களெல்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்தேன், நான் வந்து மாந்திரிக தொழிலில் ஈடுபட்டு இருந்தேன், அப்போ கர்த்தர் நான் வந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக அதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது வந்து கர்த்தருடைய வசனம் என்னிடத்தில் பேசியது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது அவங்க வந்து கர்த்தருடைய வசனத்தின் மூலம் நான் தொடப்பட்டேன், நான் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வசனம் என் காதில் கேட்டது, அதன் மூலமாக நாங்கள் மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து மதம் மாறுதல் அல்ல, மனம் மாறுதல். இந்த கிளாரிண்டா இவங்க வந்து கர்த்தருக்காக என்னெல்லாம் ஊழியம் செய்தார்கள்னு தெரியுதுல்ல. தேவாலயத்தை கட்டினார்கள், அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயங்களில் பிரார்த்தனை நடத்தினாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறினார்கள். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த பகுதி மக்களை கிறிஸ்துவுக்கு உள்ளாக வழி நடத்தினார்கள். இப்போது நம்ம இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க வந்து அந்த உடன்கட்டை ஏறப்போகின்ற அந்த தருணத்தில் ஹென்ரி லிட்டில்டன் என்ன பண்ணார், அவர்களை காப்பாற்றி அழைத்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு அவரும் மரித்து விடுகிறார். அதற்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. தேவாலயத்தை கட்டுறதோடு சரி, போதனை பண்ணினார்கள். அதுக்கப்புறமா நிறைய காரியங்களில் ஈடுபட்டாங்க, நிறைய ஆத்துமாக்களை எழுப்பினார்கள். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் என்ன வேலை வேணால் செஞ்சிட்டுருங்க. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை கல்லூரியில் பேராசிரியராக இருக்கலாம், இல்லை வந்து சோஷியல் ரிஃபார்மராக இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கலில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விமனாக இருக்கலாம். எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல கிறிஸ்துவை பற்றி நம்ம யார்கிட்டையாவது சொல்கிறோமா? கிறிஸ்துவின் இடத்தில் அவர்களை வழி நடத்துகிறோமா? இல்லை நம்ம செல்ஃபிஷாக இருக்கிறோமா? நான் வந்து கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டேன், நான் நல்லவளாக இருந்தால் போதும், நான் மரிக்கும் பொழுது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு நம்மளை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது. இப்போ எப்படி கிளாரிண்டா நினைத்திருந்தாக்கா அவங்க காப்பாற்றப்பட்டு அவங்கள வந்து அந்த உடன்கட்டை ஏறும்பொழுது காப்பாற்றி அவர்களை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது சுயநலமாக வாழ்ந்திருக்கலாம். ஐயோ, ஒருத்தர் நல்ல ஒரு கணவன் நமக்கு அமைந்து விட்டார், நம்ம வந்து அவரோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாக்கா ஒரு தேவாலயத்தை கட்ட முடியாது, ஒரு பிரார்த்தனை கூட்டத்தை எழுப்ப முடியாது, ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது, அந்த ஒரு நெருப்பில் பூத்த மலராக அவங்க வந்து இருந்திருக்க முடியாது. சுயநலமாக அவங்க இல்லைல்ல. அதே மாதிரி தான் நம்மளும் கர்த்தருக்காக எழும்பி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிளாரிண்டா எப்படி ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஹென்ரி லிட்டில்டன் மூலமாக கர்த்தரை பற்றி கண்டிப்பாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவராக, கருணை உள்ளவராக, அன்புக்குரியவராக காணப்படுகின்றார் என்பதை கண்டிப்பாக அவங்க வேதத்தை படித்து அறிந்து கொண்டிருக்கலாம். அப்போது அவங்க வந்து அதை தன் வாழ்க்கையிலும் அவர்கள் வந்து கடைப்பிடித்தாங்க, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அந்த மிஷனரி ஊழியத்தில் அவங்களுடைய பங்கு என்னென்னா, பிரார்த்தனை, போதனை கூட்டங்கள், அதுக்கப்புறமா வந்து நிறைய அங்கே இருக்கிற அந்த பகுதி மக்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தாங்க, கர்த்தரை பற்றி அவர்களுக்கு கூறினார்கள். இதெல்லாம் வந்து செய்வதற்கு நம்மளுக்கு நல்ல கிறிஸ்துவினுடைய பலன் வேணும்.
அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் வேண்டும். அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றுதல், வழிநடத்துதல், இது எல்லாமே நம்மளுக்கு இருந்தால் தான் கர்த்தருக்காக நாம் எழும்பி நிற்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பெண் மிஷனரிகள். நான் எதுக்காக இதை எடுத்தேன்னா, நம்ம நாட்டில் மிஷனரிகள், குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் நமக்காக பாடுபட்டிருக்காங்க, நம்மளுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லுவோம், பெண்கள் தானே, இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, இவங்களால் என்ன செய்ய முடியும், அவங்க ஃபிசிக்கலாக வீக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு இடத்துல ஒரு எந்த ஒரு காரியத்தை எடுத்து நடத்துவதிலோ அவங்க தான் பார்த்திங்கன்னா முன்மாதிரியாக காணப்படுகிறார்கள். முன்னாடி ஒரு காரியத்தை திறம்பட செய்கிறார்கள். அந்த தைரியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் வேணும். நம்ம மற்றவங்களோட பேசுகிறப்போ நான் கூட சம்டைம்ஸ் சொல்லுவேன், அவங்க அவங்கள இப்படியெல்லாம் கேட்டுடணும் அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். அடுத்த நாள் அவங்களோட பேசும்பொழுதோ பழகும்பொழுதோ நார்மலாக எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பேசுவேன். ஆனால் ஒன்று என்ன பண்ணுவேன்னா, கர்த்தரிடத்தில் போய் நான் ப்ரேயர் பண்ணுவேன். என்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்போல்லாம் ஆர்கியூ பண்ணுறது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் கர்த்தரிடத்தில் போய் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஏசப்பா என்னை இப்படி சொல்கிறாங்க, என்னை இப்படி கேட்குறாங்க, என்கிட்ட இப்படி பேசுகிறாங்க, இதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்லாம் கர்த்தரிடத்தில் தான் நான் போய் கேட்பேன். அவர்கிட்ட தான் சொல்யூஷன்ஸ் கேட்பேன், சஜஷன்ஸ் கேட்பேன். ஏன்னா கர்த்தர் யார் மூலமாவது நம்மக்கிட்ட வசனத்தின் மூலமாவது நம்மளுக்கு அந்த காரியத்தை தெளிவுபடுத்துவார். நீங்கள் கூட பாருங்கள், சண்டே ஆனால் தேவாலயத்துக்கு போவீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால். அப்போ நம்ம அந்த மெசேஜை கவனிப்போம். அந்த மெசேஜ் என்ன சொல்கிறாங்க, அது என்ன கருத்து நம்மளுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்லாம் நம்ம உட்காந்து கவனிப்போம்ல. அதே மாதிரி தான் நம்ம பெண்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் நம்மளுடைய பங்கு நிறைய இருக்கிறது. ஏசாயா 6 கூறியிருக்கிறது போல், எனக்காக யார் போவாங்கன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டிருக்காரு. ஏன்னா பேராணை என்ன, நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை கர்த்தருடைய ஆட்சிக்குள்ளாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அப்போ தான் முடிவு பரியந்தம் நடக்கும். அது இல்லாமல் முடிவு பரியந்தம் அந்த உலகம் முடிவு பெறுது, கர்த்தருடைய 2ஆம் வருகை நடைபெற போகிறதுன்னா அந்த சுவிசேஷம், கர்த்தருடைய வசனம் எல்லா மூலையிலையும் 8 வரைக்கும் நடக்கவே நடக்காது. அதனால் நம்மளுடைய பங்கு என்ன? அவங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு சில திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த திருமணத்துக்கு பிறகு ஒன்று கணவனோடு சேர்ந்து செய்வாங்க, இல்லை கணவன் மரித்து விட்டாலோ இல்லை கணவன் இல்லை என்றாலோ அதற்காக அவங்க கவலைப்பட்டுட்டு ஒரு மூலையில் உக்காந்துடல, கர்த்தருக்காக எழும்பி நின்றார்கள். அந்த மாதிரி நம்மளும் கர்த்தருக்காக எழும்பி நிற்கணும். நம்மளுக்கு யாரும் இல்லையேன்ற அந்த கவலை இல்லாமல் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஒரு கிளாரிண்டாவா, ஒரு மதர் தெரேசாவா, ஒரு ஆனி பெசன்ட் அம்மையாராகவா என்ன நம்ம செய்ய போகிறோம்? ஸோ அதை கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துவார், அதுக்காக நம்மளை தயார்படுத்துவார். அப்படி தயார்படுத்தும் பொழுது நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் நம்ம எப்படி சகித்து கொண்டு மேலே வரணுன்றதை கற்றுத்தருவார். அந்த பொறுமையை கற்றுத்தருவார். நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவார். இப்போ எல்லா காரியங்களை குறித்தும் நம்ம இப்போ ஜெபத்தில் வைப்போம். ஒரு கிளாரிண்டாவாக நம்மளும் வரணும். அவங்க கோகிலா ஒரு கிளாரிண்டாவாக மாறி அந்த 16 வயதில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவங்க கர்த்தருக்காக தேவாலயத்தை கட்டினார்கள். அதுக்கப்புறமா போதனை பண்ணினார்கள். அந்த ஊர் பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார்கள். அப்புறமா பள்ளிக்கு சென்றார்கள், பள்ளியை நிறுவினார்கள், அதில் போதித்தார்கள். நம்ம சாதாரண ஒரு வேலை செய்கிறதுக்கே நம்ம புலம்புறோம்ல. இப்போது நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கொடுத்தா, ஐயோ என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் இந்த கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்கள் யோசித்து பாருங்கள், எப்போவுமே என்னால் முடியாதுன்ற அந்த வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்ததே கிடையாது. ஏன்னா அதற்குரிய பலனும் அதற்குரிய அந்த தைரியத்தையும் அந்த ஜனங்களை சந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் யார் தருவார்னா கர்த்தர் தருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இயேசப்பா அந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, கணவனை இழந்த பிறகும் கிளாரிண்டா எவ்வாறு உமக்காக இயேசப்பா உம்முடைய தேவாலயம் கட்டுவதிலும் உம்முடைய தேவாலயத்திலே போதனை பண்ணுவதிலும் பள்ளிக்கூடம் நிறுவதிலும் அந்த அக்கம் பக்கம் மக்களுக்கு உம்மை பற்றி கூறுவதிலும் எவ்வளவு வாஞ்சையாக ஈடுபட்டார்களோ அதே போல பெண்களாகிய நாங்களும் இயேசப்பா உமக்காக எழும்பி நிற்க வேண்டும் ஆண்டவரே. உமக்காக காரியத்தை நடப்பிக்க எங்களுக்கு தைரியத்தை தாரும் கர்த்தாவே. நாங்கள் எங்கு வேலை செய்து கொண்டிருந்தாலும் எங்கு இருந்தாலும் இயேசப்பா உம்மை பற்றி கூற நாங்கள் வெட்கப்படவே கூடாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, உம்மை பற்றி சொல்வதற்கு நாங்கள் வெட்கப்படவே கூடாது கர்த்தாவே. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசப்பா, கிளாரிண்டாவை போல எங்களுக்கு தைரியத்தை தாரும் கர்த்தாவே. ஒரு இந்து சமுதாயத்தில் ஒரு பிராமண பெண்ணாக பிறந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்காக வைராக்கியத்துடன் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லை என்றால் இயேசப்பா, அந்த தஞ்சையில் ஒரு கிராம பகுதியில் பிறந்த அந்த பெண் எப்படி அந்த பகுதியில் இயேசப்பா அந்த நாட்களில் பெண்கள் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் மத்தியிலே ஒரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரே. அந்த உடன்கட்டை ஏறுவதற்கு முன்பாக நீர் ஒரு ஆளை அனுப்பி அவரை காப்பாற்றினீர் ஆண்டவரே. அதற்காக அவர்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தீர் ஆண்டவரே. கிளாரிண்டா இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், இதற்காக அவளை பயன்படுத்தப் போகிறேன், ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப் போகிறேன் என்று நீர் அவளை குறித்தெடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே போல பெண்களாகிய நாங்கள் இயேசப்பா உம்மிடத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் அந்த திட்டத்தை எங்களை விளக்கி அருளும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி அருளும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும். எந்த வகையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் அவர்களுக்கு விடுதலையை தாரும் கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.